திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி இப்போ நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. 8வது இடத்துல சனி இருக்காரு. 7.5 சனியை விட கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக கொடுக்கறதா சொல்லுவாங்க அவருடைய ஜாதகப்படி. சனி பயிற்சி ஆரம்பிச்சது உடனே காயத்ரி ரகுராம் அப்படியே கொடி பிடிக்க ஆரம்பிச்சது. எஸ்வி சேகர் உடனே அந்த களத்தில் இறங்கினார். கன்னியாகுமரியில் கொஞ்சம், கோயம்புத்தூர்ல கொஞ்சம், அப்புறம் ராமநாதபுரத்தில் கொஞ்சம், இப்படிதான் நம்ம பாஜக இருந்துச்சு. நோட்டாவுக்கு கீழே தான் இருக்குன்னு, காலும் இல்லை தலையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொத்த ஓட்டு பாஜக வளராது. பிரதமர் நரேந்திர மோடியை வில்லனாக கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. மோசமான ஒரு வில்லனை சித்தரிக்க காரணமா இருந்ததே தமிழிசை சவுந்தரராஜன். நடிகர் விஜய் வந்து குக்கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வரைக்கும் தெரியும், நயன்தாராவை தெரியும். ஆனால் அண்ணாமலையே தெரியுதுக்கு வாய்ப்பு கம்மி. யாராக இருந்தால் அண்ணாமலைன்னு தான் அவங்களுக்கு தெரியும். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தமிழகம் முழுக்க ஒரு நடைபயணம் போனார். அங்கெல்லாம் போய் கரும்பு தோட்டத்தில் சிமெண்ட் ரோடெல்லாம் போயிட்டு வந்தார். அப்போ பதினியை எடுத்து வச்சுட்டு நீங்கள் சீனியெல்லாம் நல்லா போட்டிருக்கலான்னு கேட்டாலும் தான். ஆம்புலன்ஸ் கதையில் விஷயத்தில் என்ன அப்படின்னா, அதுக்குள்ள பேஷண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நம்ம அதுக்கு மரியாதை கொடுத்துருவோம். நோயாளியை எடுக்க போகிறாங்க, அப்போ காலியாக தான் இருக்கும். இன்னொன்று ஒருத்தர பேஷண்ட்டோட இன்னொரு ஆஸ்பத்திரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ரெண்டுல எது வந்தாலும் நம்ம சந்தேகப்பட முடியாது. மோடியினால பாஜகவுக்கு தானே லாபம். மோடி ஒரு தனி மனிதர் வந்து பிரபலமானார், எல்லாம் பண்ணார். அவரை தான் ஃபோக்கஸ் பண்ணி 2014 பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்கன்னா அதை வேற வழி கிடையாது. அமித்ஷா அடுத்த இடத்துல இருக்காருல, அவரை கொண்டு காணிக்க வேண்டியதானே. அது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு மோடி தான் அப்படிங்கும்போது மோடியை வச்சு தான் வியாபாரம் பண்ணி ஆகணும். நேரு வந்து பாஜக காரங்களை, அவர் திமுக அமைச்சர் KN நேரு. அவர் வந்து பாஜக காரங்க அங்கே லோக்கலில் உள்ளவங்களே மாவட்ட நிர்வாகிகளையே வந்து கட்டுப்படுத்தி இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இப்படியெல்லாம் போகக்கூடாது அப்படிலாம் சொல்லி அவரை தடுத்து அதை முக்கியமான ஹார்ட் ஆஃப் தி சிட்டி டவுனுக்குள்ளெல்லாம் சிட்டிக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க. கொண்டு வந்த நோக்கமே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வரணும்னு தான், பாஜகவை ஆளுங்கட்சியை ஆக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ வந்து அவர் அண்ணாமலையுடைய கிராஃபில் அவர் இப்போ PM மெட்டீரியல் லெவலில் அவர் இருக்கார். பிரதமர் வேட்பாளருக்கே தகுதியான ஆட்களில் அண்ணாமலை IPSம் ஒரு ஆளாக இருக்கு. 3% அது விஜய் ரசிகர்களுடைய ஓட்டு. அவர் ஒரு குறியீடு வச்சாரு தெரியும், மைக்கு குறியீடு. அவருடைய சின்னம் கரெக்டாக அந்த சின்னம் மைக்கு, எவ்வளவோ மைக் இருக்குல்ல, இவர் மைக்கு தான் வைக்கணும்னா விஜய் வந்து வேற ஏதாவது இப்போ கரண்டில் உள்ள ஒரு மைக்கை தூக்கி வைக்கலாம் சார். அந்த போஸ்டரை அப்போ வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? படம் இப்போ ரிலீஸ் ஆகி போச்சா? ஒன்றும் இல்லையா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், இன்றைய அரசியல் சூழ்நிலையில் ஒட்டுநோக்கப்படுறது பாஜக, அண்ணாமலை. இப்போ மீண்டும் என் மண் என் மக்கள் 2.0 அண்ணாமலை ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது எப்படி வெற்றி பயணமாக இருக்க போகுதா? எந்த மாதிரியான நிலைக்கு போகும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா, அதாவது திரு அண்ணாமலை IPS அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்த கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னாலே அது மிகப்பெரிய வெற்றி பயணமாக ஏறுமுகமாக தான் இருக்கும். எப்பவுமே அவருக்கு ஏறுமுகம் தான். படிப்புலையும் சரி, அதுக்கு பிறகு வேலை பார்க்கும்போதும் சரி, பாஜகவுக்கு வந்த பிறகும் சரி, அவர் கிராஃப் வந்து அப்படி தான். இவ்வளோத்துக்கும் அவருக்கு இப்போ வந்து அஷ்டமத்து சனி இப்போ நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், 8வது இடத்துல சனி இருக்காரு. இருக்கும்போது அந்த 7.5 சனியை விட கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக கொடுக்கறதா சொல்லுவாங்க. அவருக்கு இப்போ அந்த 2.5 வருஷம் அவருக்கு இதுதான் ஓடிட்டு இருக்கு அவருடைய ஜாதகப்படி. அப்போ அவர் அந்த நேரத்தில் அவர் இப்படி தான் விக்கெட் அடிச்சு நவத்திட்டு தான் போயிட்டு இருக்காரு. அதனால இந்த எதிர்ப்புகள்லாம் வர்றதுக்கு அது ஒரு காரணம்னு ஜோதிட ரீதியாக அதில் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அப்படி ஒரு இதை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும், இவருக்கு எதிர்ப்பு வரும். எப்போ எதிர்ப்பு வரும்னு சொன்னாங்களோ அப்போ தான் காயத்ரி ரகுராம். நான் அப்போ நினச்சேன், என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் அந்த சனி பயிற்சி ஆரம்பிச்சது. உடனே காயத்ரி ரகுராம் அப்படியே கொடி பிடிக்க ஆரம்பிச்சது. எஸ்வி சேகர் உடனே அந்த களத்தில் இறங்கினார். இப்படியே ஒரு அது வரைக்கும் யாருமே அண்ணாமலை IPSக்கு எதிராக யாரும் பேசினதே கிடையாது. முதல் முறையாக இப்படி
ஆரம்பிச்சாங்க. ஓஹோ, அப்போ ஜோதிடம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு நினைச்சேன். அலைச்சல் எண்மண் எண்மக்கள் யாத்திரை ஃபுல்லாக போனார். ஆனால் எல்லாத்துலேயும் அவருக்கு வந்து பலன் கிடைக்கும், அவருக்கு சாதகமாக தான் எல்லாமே அமையும். ஏன்னா அவருக்கு லக்னம் அப்புறம் நவம்சம் இந்த 2 கட்டம் சொல்லுவாங்க முக்கியமாக எல்லாருடைய ஜோதிடத்தில். அதில் இவருக்கு 2லேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கறனால இந்த கோச்சார பலன்கள் வந்து இது அடிப்படையிலானது வந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஓரளவுக்கு இந்த மாதிரிலாம் வரும், எதிர்ப்பெல்லாம் வரும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அவர் வெற்றி பெற்றுட்டே வருவார் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே இந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இந்த அதுக்கு பிறகு நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாமே அப்படி தான் இருக்குது. பாஜகவில் அவர் வந்த பிறகு வந்து அவரால் பாஜக வளர்ந்துட்டு இருக்கு. அண்ணாமலையால். ஆமாம், அண்ணாமலை அவர்களால் வந்து பாஜக பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு. ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து தமிழகத்தில் என்ன மனநிலையில் இருந்துச்சு, நோட்டாவோட போட்டின்னு சொல்லுவாங்க. ஆமாம், பாஜகவை அப்படி சொல்லுவோம். அதை விட முக்கியம் அரசியல் களம்னு நீங்கள் எடுத்தாலே சரி அதெல்லாம் இந்த ரவுடி பேக இவனுலாம் அந்த அரசியலில் இருப்பாங்க, அது நமக்கு அது ஒரு சாக்கடை அப்படின்னு. அதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு. நம்ம வந்து படித்தாச்சு, ஒரு வேலை பார்க்கணும், அவ்வளோதான். படித்தவனுக்கு அரசியலில் வேலை இல்லை. இந்த சாராயம் காய்ச்சவன் அவன் இவனு தான் அரசியலில் இருப்பான். இந்த ரவுடித்தனம் பண்ணவன் இல்லை படிப்பு மண்டையில் ஏறாதவங்க இப்படி தான் அரசியலில் இருப்பாங்கன்னு தான் ஒரு பார்வை அப்படி தான் இருந்துச்சு. அது அண்ணாமலை வரவுக்கு பிறகு அது மாறி இருக்கு. பெண்கள் வந்து இல்லத்தரசிகள் எல்லாம் அரசியலை பற்றி கவனிக்க மாட்டாங்க. இப்போ அதனால் 100% பெண்களும் இப்போ அரசியலை பற்றி கவனிக்காங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்திருக்குன்னு அது காரணம் அண்ணாமலை அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு படித்தவர் அப்படிங்கிறனால அது ஈர்க்கப்பட்டு அதனால வந்து நிறைய பேர் அரசியலை பற்றி உற்று கவனிக்க ஆரம்பித்தாங்க. அவர் என்ன பேசுகிறாரு கவனிக்க ஆரம்பித்தாங்க. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ தூரம் முதிர்ச்சியாக பேசுகிறாரு, இவ்வளோ டேட்டாவோடு பேசுகிறாரு, புள்ளி உரங்களோட தரவுகளோட பேசுகிறாரு. ரொம்ப அவரை அடிச்சுக்கிறதுக்கு தமிழக அரசியல்லாம் ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கனால அது அரசியலுக்கு வந்து எல்லாத்தையும் கவனிக்க வச்சது, ஒரு நம்பிக்கை கொடுத்தது. தமிழக அரசியலில் மறுபடியும் ஒரு காமராஜர் மாதிரியான ஒரு நேர்மையான ஒரு அரசியல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆனால் மீண்டும் காமராஜர் ஆட்சி இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. இதை இவ்வளவும் சேர்ந்து தான் பாஜகவுக்கு பலம். இதுக்கு முன்னாடியே தலைவர்கள் இருக்க தானே செய்தாங்க. கன்னியாகுமரியில் கொஞ்சம், கோயம்புத்தூரில் கொஞ்சம், அப்புறம் ராமநாதபுரத்தில் கொஞ்சம், இப்படி தான் நம்ம பாஜக இருந்துச்சு. அதை நம்ம ஒத்துக்கணும். அதான் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன பாயிண்ட் நோட்டாவுக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லி, அப்புறம் காலும் இல்லை தலையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒத்த ஓட்டு பாஜகன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கூட்டணி திமுக கூடயும் வச்சுருக்காங்க, அதிமுக கூடயும் கூட்டணி வச்சுருக்காங்க. பாஜக வளராது. 5 சீட்டு கொடுப்பாங்க, அதில் 4 வெற்றி பெற்றாலும் அந்த 4 எம்பிக்கள் மட்டும் இருப்பாங்க, அவ்வளோதானே. அதனால் பாஜகவுக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. தனியாக ஒரு அணி அமைச்சு அந்த அணி வந்து ஒரு நல்ல மகத்தான ஓட்டு சதவீதத்தை பெற்று அதில் பாஜகவுக்கு தனிப்பட்ட முறையில் 11.5% ஓட்டை பெற்றது வந்து மிகப்பெரிய சாதனை. அதை விட முக்கியம் எல்லா கட்சிக்கும் ஓட்டு வந்து தேய்மானம். அதிமுக வந்து 2021 சட்டமன்ற தேர்தலுக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கும் இடையில 12.8% ஓட்டு டவுன் ஆயிருக்கு. திமுகவுக்கும் அதே மாதிரி 10% ஓட்டு குறைஞ்சிருக்கு. தனிப்பட்ட அந்த கட்சியினுடைய ஓட்டு எடுத்து 26 வந்திருக்கு. ஆமா, ஆனா பாஜகவினுடைய ஓட்டு 2.6%லேருந்து 11.5% கூடியிருக்கு. அப்போ மக்கள் ஆதரவு இங்கே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இந்த தமிழக அரசியல் களத்தில் அண்ணாமலை வந்த பிறகுதான் வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பெரிய வரலாற்று சம்பவம், மிகப்பெரிய சம்பவம். என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சி இப்போ இருக்கக்கூடிய திமுக வாங்கின ஓட்டு 26.3% ஓட்டு இந்த 2024 எலெக்ஷனில். ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக வாங்கின ஓட்டு 20.6% ஓட்டு. இந்த ரெண்டையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 47% தான் வருது. அதாவது ஒரு ஆளுங்கட்சி இதுவரைக்கும் திமுகவும் அதிமுக வாங்கின ஓட்டை ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு 75-80% அப்படி தான் இருக்கும். ஆமாம், அதுக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் இந்த முதல் முறையாக இந்த தேர்தல், இந்த 2024 தேர்தலில் தான் ஆளுங்கட்சி ஓட்டையும் திமுக ஓட்டையும் அதிமுகவும் கூட்டி பார்த்தீங்கன்னா 50% கீழே வந்துருக்கு. 47%ங்கிறது 53% மக்கள் இந்த 2 கட்சியும் நிராகரிச்சிருக்காங்கிறதுன்னு அர்த்தம். அது ஒரு முக்கியமான விஷயம். இது வரைக்கும் வரலாற்றிலே இருக்கல. தமிழக அரசியலில் இந்த மாதிரி ஒரு இது இல்லை. இது ஒரு பெரிய மாற்றம். இது காரணம் யார்? அண்ணாமலை. அவர் வரலன்னா இந்த பாஜகவுக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்காது. 2.6 இருக்குது, வேணா 3.6 இருக்கும், இல்லை 4.2 வந்திருக்கும், அவ்வளோதான் வந்திருக்கும். மக்கள் வந்து இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்தாங்கன்னா இதான் அதுக்கு முக்கியமான காரணம். நீங்கள் சொன்ன என் மண் என் மக்கள்ங்கிற யாத்திரை, அதுக்கு அதை கொண்டு சேர்த்தார். ஏன்னா தமிழகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை வில்லனாக கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் இருக்கும்போது அப்படி தான் கட்டமைச்சு வச்சாங்க. அதை யாருமே உடைக்கலை. இன்னைக்கு வரைக்கும் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் வந்த பிறகு தான் அதை உடைச்சார். அது இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் உடைச்சிருக்க முடியாது. அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து பாஜக மாநில தலைவராக வராமல் இருந்திருந்தாருன்னா, அந்த பதவிக்கு அவர் இல்லாமல் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி தான் நிலைப்பாடு இருந்திருக்கும். மோடி வந்து தமிழர்களுக்கு வில்லன் அப்படின்னு தான் கட்டமைச்சிருப்பாங்க. இவர் வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா விஷயத்துக்கும் உடனே கவுண்டர் கொடுத்துட்றாரு.
உடனே கொடுத்துட்றாரு. நீங்கள் வந்து பட்ஜெட்டில் வந்து தமிழகத்துக்கு ஒன்றும் பண்ணலைன்னா உடனே என்னென்ன கொடுத்தோங்கிறத பட்டியல் போட்டு சொல்லிடுறாரு. இங்கே அந்த பாஜகவில் வந்து ரவுடி கட்சி பாஜக அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பொய் பிரச்சாரம் தான், ஆனால் கிளப்புறாங்க அப்படின்னா உடனடியாக அவர் கொடுக்குறாரு, பட்டியல் கொடுக்குறாரு. 112 ரவுடிகள் திமுகவில் இருக்காங்கிறத பேரு புள்ளி உரத்தோட போட்டோவோடு அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்படி எல்லாமே உடனே பண்ணும்போது தான் அந்த இதே மாதிரி மோடிக்கு அந்த அவர் செய்த நல்ல திட்டங்களுக்கெல்லாம் இங்கே மடைமாற்றம் பண்ணி வேற கொண்டு வரும்போது இவர் ஆதாரப்பூர்வமாக வெளியே எடுத்து வைக்கிறார். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் பண்ணலை. அது ஒரு பெரிய குறைபாடு. பாஜகவில் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அப்பவுமே கூட வளர்ந்துருக்கலாம். அவங்க பண்ணலை, இவர் எடுத்து வச்சு வந்திருக்காரு. அதனால் அதுக்கு இன்னொன்று மக்கள் மத்தியில் வந்து ஏன்னா அரசியல் தான், இது சினிமா கிடையாது. நடிகர் விஜய் வந்து குக்கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வரைக்கும் தெரியும், ஏன்னா அவர் ஒரு சினிமா பிரபலம், அதனால் அது தெரியும். நயன்தாராவை தெரியும். ஆனால் அண்ணாமலையை தெரியுறதுக்கு வாய்ப்பு கம்மி. அரசியல் வட்டத்தில் எல்லாம் தெரியும். கிராமத்தில் உள்ளவங்களுக்கு யாராக இருந்தால் அண்ணாமலைன்னு தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க அன்றாடங்காட்சிகள், அவங்களுக்கு வேறு நிறைய பிரச்சனை இருக்கும். அப்போ இதை அவங்க தெரியாது, அவங்களுக்கு அரசியல் தலைவர்களை பற்றி பெரிய கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இவர் என் மக்கள்ங்கிற யாத்திரையை போய் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளாலையும் நுழைஞ்சி அங்கே குறிப்பிட்ட கிராமங்கள் வழியாக போகும்போது யார் அண்ணாமலை ஐபிஎஸ் அவரா இவரா அப்படிங்கும்போது கொஞ்சம் போய் சேர்ந்துருக்காரு. அதோட மோடியும் கொண்டு சேர்த்துட்டார். அவர் மோடிக்கு மேலே ஒரு கட்டமைச்சிருந்த அந்த எதிரான ஒரு பிம்பத்தையும் உடைச்சிருக்காரு. அவர் சுத்தமாக உடைச்சிட்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு ஒரு 75% மேலே வந்து மக்கள் மத்தியில் மோடி நல்லவர் தாங்க, இந்த உணவு தான் கூறு கட்டவனும் ஒரு கெட்டவராக சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிதல் இப்போ வந்திருக்கு. இல்லை இப்போ முதல் எண்மண் மக்கள் இருக்குல்ல, அந்த யாத்திரை வந்து பிரபலப்படுத்துறதுக்கு அண்ணாமலையும் சரி மோடியை கொண்டு போகிறதுக்கும் சரி, இப்போ 2வது பார்ட் ஆரம்பித்து எதை கொண்டு போகிறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ 2வது ஆரம்பிக்கிறது வந்து முதலாவது வந்து பாராளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி எது வருது. ஆமாம், பாராளுமன்ற தேர்தலில் மையப்படுத்தி எல்லாம் போனாங்க, ஒரு களத்தை அமைச்சாங்க வந்து. இப்போ வந்து 2வது கொண்டு போகிறது வந்து 2வது போகிறது இப்போ அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. எல்லாருமே இதை எல்லா அரசியல் கட்சிகளையும் கட்சி தலைவர்களும் வந்து பெரும்பாலும் முன்னெடுத்து மு.க. ஸ்டாலினே அப்படி தான் எடுத்தார். ஆமாம், அவர் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தமிழகம் முழுக்க ஒரு நடைபயணம் போனார். அங்கெல்லாம் போய் கரும்பு தோட்டத்தில் சிமெண்ட் ரோடெல்லாம் போயிட்டு வந்தார். அப்போ பதினியை எடுத்து வச்சுட்டு நீங்கள் சீனியெல்லாம் நல்லா போட்டிருக்கலான்னு கேட்டாலும் அதை பண்ண அது இருக்கட்டு. இப்படி காமெடி நடந்தாலும் அவர் போனது உண்மை. ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் ஃபுல்லாக சுற்றினார். அப்புறம் தான் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது அவருக்கு. அது ஒரு முக்கியமான மக்களை சந்திக்கணும்ல. யாராக இருந்தாலும் அரசியல் தலைவர்கள் மக்களை சந்திக்காமல் ஏசி ரூம்லேயே உட்காந்துட்டு இருந்துட்டு அரசியல் பண்ணால் சரியாக இருக்கல. அந்த அடிப்படையில் மக்களை சந்திக்கிறங்கிற கான்செப்ட் கரெக்டு. ஆனால் இப்போ எடுத்துகிட்டு போகிறது இதுக்கு முன்னாடி 234 சட்டமன்ற தொகுதியும் டச் பண்ணுற மாதிரி அந்த தொகுதிக்கு ஊடே அப்படி வந்தாங்க. சென்னையில் மட்டும்தான் இவங்க வந்து இப்போ டிராஃபிக்கு அது இதுன்னு காரணம் சொல்லிட்டு உள்ளே வரவிடாமல் அந்த பொதுக்கூட்டத்துக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி மாற்றினாங்க. பயம் வேற என்ன, இவங்களுக்கு பயம்தான். உள்ளே வந்தால் கூட்டம் கூடிடும். ஆஹா, சென்னை மாநகர். சென்னையில் அதே மாதிரி சென்னையில் 3 பாராளுமன்ற தொகுதியிலையும் பாஜக நல்ல ஓட்டு வாங்கி வச்சிருக்கு. 2வது இடத்துல வந்து தென் சென்னையிலெல்லாம் அண்ணா திமுகவே டெபாசிட் இழக்கிற வச்ச சூழ்நிலையெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ திமுகவுக்கு இங்கே ஒரு பெரிய இழப்பு இருக்குது சென்னையில். திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுகவுக்கு பெரிய அளவில் முதல்ல மரியாதை கொடுத்த இடமும் சென்னை தான். சென்னையில் தான் அவங்க வந்து அதிகமான கவுன்சிலர்களை வெற்றி பெற்றாங்க. அதுலேருந்து எம்எல்ஏக்கள் அதிகம் இப்படி தான் வந்தாங்க. இதேமாதிரி பாஜகவுக்கு இங்கே ஒரு கவுன்சிலர் இருப்போம். அடுத்த எலெக்ஷனில் என்ன நடக்குன்னு தெரியல. அதில் இப்போ வந்து அவங்க முன்னெடுக்கிறது அண்ணாமலை எடுக்கிறது வந்து சட்டமன்ற தேர்தலை முன்னெடுத்து போகிறார். அவர் வந்து எல்லா சட்டமன்ற தொகுதிகளுக்கும் உள்ளடங்கி போகிறாரா இல்லை வேறு மாதிரி மாவட்ட வாரியாக போகிறாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் போகிறாருங்கிறது உறுதி. ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரியில் இந்த பயணம் இப்போதைய நிலவரப்படி இதை சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பயணத்தை அவர் தொடங்க போகிறாரு. அது எந்த மாதிரியான ஆனால் நடைப்பயணம் தான். அது இதுக்கு முன்னாடி போனால் அதே மாதிரி போகிறாரா இல்லைன்னா எப்படி போகிறாருன்னு தெரியாது. ஆனால் நோக்கம் வந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கணும். அதுக்கிடையில் இன்னும் ஒரு களத்தை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இன்னொரு காரணமும் இருக்குது. ஏற்கனவே முதலாவது நான் ஒன்று ஜோதிடத்தை ஆரம்பித்தேன். அந்த ஜோதிட அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 2000 அடுத்த வருஷம் அவருக்கு வந்து சனி பயிற்சி, அடுத்து ஒரு சனி பயிற்சி 2025 வரப்போகுது. அது மே மாதம் அதுக்கு பிறகு ஏதோ வரும்னு நினைக்கிறேன். பாதிக்கு பிறகுன்னு வச்சுருங்களா, அது வரப்போகுது. அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். இந்த எதிர்ப்பு அது இது எல்லாமே இன்னும் ஒரு படி மேலே போயிடுவார். ஜோதிட ரீதியாகவே மேலே போயிடுவார். ஆமாம், மக்கள் மத்தியிலையும் அந்த இது கிராஃப் மேலே தான் போயிட்டுருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து என்ன இந்த அடுத்த பயணம்லாம் போகும்போது கண்டிப்பாக அது ஜனவரி பிப்ரவரியில் ஆரம்பித்து ஒருவேளை ஒரு மாதம் தள்ளி கூட போகலாம். அது தெரியல. ஏன்னா முன்னாடியும் அப்படி தான் போட்டாங்க. போட்ட பிளான் தள்ளியே போச்சு, கடைசியில் தொடங்கினாங்க. இது ஒரு பெரிய பிளான்ல போகுது. ஆனால் அதுக்கு உள்ள என்ன செயல் திட்டங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் போகிறது உண்மை. போகிறாங்க ஒவ்வொரு மாவட்டமாக போய் சந்திக்கிற மாதிரி வச்சுருக்காங்களா. ஆனால் மக்களை சந்திக்கிறாங்க, சமுதாய தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க.
அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு சமுதாய தலைவர்களெல்லாம் சந்திக்கிற மாதிரி தான் ஒரு இது சொன்னாங்க. இப்போ சமுதாய தலைவர்கள்லாம் ஒவ்வொரு ஜாதி தலைவர்கள் அது சம்மந்தப்பட்டது, இன்னும் அந்தந்த பகுதியில் உள்ள பிரபலங்கள், அங்கே இருக்கக்கூடிய முன்னாடி பெரிய லெவலில் பிரபலமாக இருந்திருப்பாங்க, இப்போ அவங்களெல்லாம் வந்து ஓரமாக ஒதுங்கி இருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட தலைவர்கள், தேசத்துக்காக பாடுபட்டவங்க, ஏதோ ஒரு வகையில் சமுதாயத்துக்கு பாடுபட்டவங்க, மக்கள் தொண்டாடினவங்க, அப்படிப்பட்டவங்களெல்லாம் சந்திக்கிற மாதிரி தான் அவங்க ஒரு இது சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு 2026 ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு அடிப்படையாக அமையுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்லை, நீங்கள் பேசும்போது சொன்னீங்க போன முறை பண்ணும்போது சென்னைக்குள்ள மட்டும் அலோவ் பண்ணல, இந்த முறை மறுபடியும் அண்ணாமலை இந்த பயணத்தை எடுத்தாருன்னா வெற்றி போய் கைக்கு வந்துருமான்னு அதை தடை பண்ண வாய்ப்பு இருக்குல்ல ஆளுங்கட்சி? இல்லை, பயணத்தை தடை பண்ண முடியாது. இப்போ சென்னைக்கு வந்து சொன்ன காரணம் கோர்ட்டும் வந்து ஆமாம் டிராஃபிக் வந்து இதாகும் அப்படிங்கும்போது அதை ஒத்துக்கிற மாதிரி ஒரு காரணம் வந்துச்சு. தமிழ்நாடு அரசியல் கட்சி நடைபயணத்தை எப்படி நீங்கள் வந்து நடைபயணமே போக மறைமுகமா அப்படி மறைமுகமாக இவங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அது பண்ணுவாங்க. இந்த போன தடவை என்னெல்லாம் பண்ணாங்க, அதாவது கரண்ட்டை கட் பண்ணி விட்ருவாங்க. ஒரு சாயந்தரம் எங்கேயாவது போகிறாருன்னா அந்த இடத்துல கரண்ட்டு பவர் கட்டாக இருக்கும், சம்மந்தம் இல்லாமல் பவர் கட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து பேசுகிறாரு அப்படின்னா ஒரு பாயிண்டில் நின்று பேசுகிறாரு, இதெல்லாம் முதவே இவங்க புள்ளி இதெல்லாம் கொடுத்துறாங்க, சார்ட்டெல்லாம் கொடுத்துறாங்க, ப்ரோக்ராம் சார்ட்டு இந்த மணிக்கு இந்த இடத்துல, இந்த மணிக்கு இந்த இடத்துல எல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்போ கரெக்டாக அவங்களுக்கு தெரியுது. அப்போ லோக்கல் போலீஸுக்காரங்களை வச்சு இந்த ரூட்டில் போகாதுங்க, இப்படியே போய் இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 கிலோமீட்டர் சுத்த விட்டு பார்த்தாங்க. அப்போ அந்த மக்கள் அந்த பக்கமாக வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, இவங்க பாயிண்ட்ல பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் ஆம்புலன்ஸ் அங்கேயும் இங்கேயும் தாறுமாறா உள்ள கிராஸ் ஆகும். உண்மையிலேயே அதெல்லாம் இருக்காங்களா? இன்னும் ஆம்புலன்ஸ் கதை இல்லை விஷயத்தில் என்ன அப்படின்னா, அதுக்குள்ள பேஷண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நம்ம அதுக்கு மரியாதை கொடுத்துருவோம். ஏன்னா ஒன்று பேஷண்ட் எங்கேயோ ஒரு நோயாளியை எடுக்க போகிறாங்க, கூட்டிகிட்டு வரதுக்கு போகிறாங்க, எடுத்து ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கு வராங்க, அப்போ காலியாக தான் இருக்கும். இன்னொன்று ஒருத்தர பேஷண்டோட இன்னொரு ஆஸ்பத்திரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ரெண்டுல எது வந்தாலும் நம்ம சந்தேகப்பட முடியாது. அவர் ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர், அப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், அப்போ அவருக்கு அது தெரியும். ஆனால் உண்மையிலே பார்த்தா இவங்க வேணுங்கன்னே அங்கே கொஞ்சம் ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டு, எல்லா இடமும் தமிழ்நாடு முழுக்க ஆம்புலன்ஸ் இருக்குது. அப்போ உடனே கரெக்டாக அந்த இடத்துல வந்த உடனே உங்கள் பாட்டுக்கு உள்ளே நுழைஞ்சிருங்க. அப்போ இவரும் சைலண்டாக வழிகிட்டுருங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய இடங்கள்ல அப்படி ஒவ்வொரு 2, 3 ஆம்புலன்ஸ் எல்லாம் கிராஸ் ஆகிருக்கு. ஆனால் அதை பற்றி இவங்க கண்டுக்கவே இல்லை, கவலை. இதெல்லாம் ஒரு மறைமுகமான ஒரு இடையூறு தான். இந்த சுத்த விடுறது, அந்த டிராஃபிக். ஏன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் சார்ட்டு கொடுத்தோன்னே தெரிஞ்சிடும், இதுதான் அன்னைக்கே நீங்கள் சொல்லலாம், இந்த ரூட்டில் போக வேண்டாம் சார், இந்த ரூட்டில் மாற்றி அமைச்சிருங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, அன்னைக்கே இவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க. இவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி இந்த வழியாக தான் போகிறோன்னு சொல்லி எல்லாம் முடிச்ச பிறகு திருச்சியிலலாம் நல்ல பக்காவாக பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த ரூட்டில் வேண்டாம், அந்த ரூட்டில் நேருடைய நேரடி இதிலேயே இருந்து நிறைய பண்ணாங்க. திருச்சியிலே இன்னொரு தகவல் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாஜக காரங்களையே நேரு கண்ட்ரோல் பண்ணி இப்படி பண்ண அப்படி பண்ணலாம்னு சொல்லி நிறைய வேலையெல்லாம் பார்த்ததெல்லாம் பாஜக காரங்க நேருவை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. நேரு வந்து பாஜக காரங்களை, அவர் திமுக அமைச்சர் KN நேரு, அவர் வந்து பாஜக காரங்க அங்கே லோக்கலில் உள்ளவங்களே மாவட்ட நிர்வாகிகளையே வந்து கட்டுப்படுத்தி இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இப்படியெல்லாம் போகக்கூடாது அப்படிலாம் சொல்லி அவரை தடுத்து, அதை முக்கியமான ஹார்ட் ஆஃப் தி சிட்டி டவுனுக்குள்ளெல்லாம் போய் சிட்டிக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க. அது எதையோ டச் பண்ணி சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ தான் போயிட்டு இருந்திருந்தாங்க நேரு இந்த இதில் பொறுத்த வரைக்கும், திருச்சியில் பொறுத்த வரைக்கும். இதுமாதிரி தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி இப்போ பழையபடியும் ஆரம்பிப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் அவங்களுக்கு இந்த பயம்லாம் உண்டு, அந்த பயம்லாம் உண்டு. அதே மாதிரி இவர் போயிட்டு வந்ததில் ஒரு பெரிய ஒரு மக்கள் மத்தியில் பிரபலமானதும் சரி. அதாவது அண்ணாமலை வளர தனிப்பட்ட அண்ணாமலைக்காக இல்லை, பாஜக தான் 3 வருஷம் இன்னும் ஒரு அடுத்த 3 வருஷம் அவர் தான் தலைவராக இருக்க போகிறார். அப்புறம் இந்த பதவியிலேருந்து வெளியே வந்துடுவார். பாஜகனுடைய சட்டத்திட்டமே தானே. இது என்ன திமுகவா, அப்பாவுக்கு பிற மகனுக்கு பிற பேரன் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறது. இதை பாஜக அப்படி கிடையாதுல்ல. மோடினால பாஜகவுக்கு தானே லாபம். மோடி ஒரு மனிதர் வந்து பிரபலமானார், எல்லாம் பண்ணார். அவரை தான் ஃபோக்கஸ் பண்ணி 2014 பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்கன்னா அதை வேற வழி கிடையாது. இங்கே தனி மனிதனை தான் நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டியது இருக்குது. பிரதமர் இவர் தானே காணிக்க வேண்டியது இருக்குது, முதலமைச்சர் இவர் தானே காணிக்க வேண்டியது. மக்கள் அந்த மாதிரி ஒரு அரசியலில் பழக்கப்பட்டாங்க. அப்புறம் நாங்கள் சித்தாந்தத்தை முன்னெடுத்து வரோம் அப்படிங்கிறது மாதிரிலாம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் ஒரு ஆளை காணிக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் பிரதமரை கொண்டு மோடி, இப்பவும் மோடியை வச்சு தான் நம்ம பாஜக வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. மோடியை வச்சு தான் முன்னிலைப்படுத்திட்டே வராங்க. ஏன் அமித்ஷா அடுத்த இடத்துல இருக்கிறல அவரை கொண்டு காணிக்க வேண்டியது தானே. அது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அமித்ஷாவன்னு ஏற்றுக்கும் போது ஏற்றுக்குவாங்க. இப்போதைக்கு மோடி தான் அப்படிங்கும்போது மோடியை வச்சு தான் வியாபாரம் பண்ணி ஆகணும். கரெக்டாக சொல்கிறது, அரசியல் வியாபாரம் மோடி வச்சு தான் பண்ணி ஆகணும். அண்ணாமலை வச்சு தான் தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் பண்ணி ஆகணும். அவரை விட்டுட்டு நீங்கள் வேறு பழைய தலைவர் அவர் ஒன்று தூக்கிட்டு வந்தீங்கன்னா சிக்கலாயிரும். மக்கள் அண்ணாமலை தான் விரும்புகிறாங்க, இளைஞர்கள் விரும்புகிறாங்க. புதுசாக முதல் முறை வாக்காளர்கள் அண்ணாமலை பக்கம் வந்து நிற்கிறாங்க. நாம் தமிழர்கள் இருந்த இளைஞர்களே அண்ணாமலை பக்கம் வந்திருக்காங்க. அண்ணாமலை வந்த பிறகு பாஜக பக்கம் வந்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட். அண்ணாமலைக்காக பாஜக வந்திருக்காங்க. நிறைய பேர் எடுத்து பாருங்க. ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் போடுவாங்க பாருங்கள், நான் வந்து அண்ணாமலைக்காக பாஜகவை ஆதரிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் எழுதுவாங்க. இது இருக்குது. எந்த இதாக இருந்தாலும் அவங்க வந்து அது உண்மை.
அண்ணாமலைக்காக நான் பாஜகவை ஆதரிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எங்கள் சொந்தத்திலே இருக்காங்க. அக்கா மகன்லாம் வந்து அக்கா மகன் தங்கச்சி மகன்லாம் வந்து நாம் தமிழர்ல இருந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆன வாழ்க்கை. இப்போ குரூப் வச்சு அவங்க பரப்பிட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஃபேன்ஸாக ஏதோ ஒன்று போட்டு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப் வச்சு அதில் வந்து அண்ணாமலையுடைய பேச்சுகள்லாம் இப்போ பரப்பிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து நாம் தமிழர் இதில் இருந்தவங்க. நாம் தமிழர் இப்போ வந்து கழிஞ்ச எலெக்ஷனில் ஒரு முக்கியமான புள்ளி வரத்தை எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாம் தமிழருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 8.1% அவர் வாங்கினாரு, அவருக்கு அங்கீகாரம் கிடைச்சிட்டுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரிஜினலாக நாம் தமிழர் ஓட்டு வந்து ஒரு 4% 5% உள்ள தான் இருக்கும். 3% 3% அது விஜய் ரசிகர்களுடைய ஓட்டு. அவர் ஒரு குறியீடு வச்சாரு தெரியுமா? ஒரு குறியீடு, மைக்கு குறியீடு, அவருடைய சின்னம் கரெக்டாக அந்த சின்னம் மைக்கு எவ்வளவோ மைக் இருக்குல்ல. இவர் மைக்கு தான் வைக்கணும்னா விஜய் வந்து வேற ஏதாவது இப்போ கரண்டில் உள்ள ஒரு மைக்கை தூக்கி வைக்கலாம், இல்லை ஒரு சப்ப மைக்கு உண்டு. அதில் இது ஒரு நீள் சதுர மாதிரியான ஒரு மைக்கு வச்சிருக்காரு, அதில் முட்டை மாதிரியான ஒரு மைக்கெலாம் அந்த காலத்திலே இருந்துச்சுல, அதில் ஒன்று வைக்கலாம், எது வேணாலும் வச்சுட்டு போகலாமே சார். அந்த போஸ்டர் அப்போ வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? படம் இப்போ ரிலீஸ் ஆகி போச்சா? ஒன்றும் இல்லையா? கோர்ட் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிட்டா? இல்லை. அந்த எலெக்ஷனுக்கு தேர்தல் இப்போ ஓட்டுப்பதிவுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எதுக்கு அந்த போஸ்டரை அவங்க வச்சாங்க? அது பிறகு எந்த போஸ்டரும் வெளியிடலையே, எந்த ஃபங்க்ஷனும் அந்த படத்தை சம்மந்தமாக எந்த ப்ரொமோஷனும் ஒர்க்கும் பண்ணலையே. இப்போ பர்பஸாக தான் அதை செய்தாங்கிறது நல்லா புரியுதுல. குறியீடு வச்சா என்ன நடக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ரசிகர்கள் ஈஸியாக அதை கேப்சர் பண்ணிடுவாங்க, என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அதனால அவர் அப்போ ஆதரிச்சனால அவருக்கு வந்து 8.1% வந்துச்சு. விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்கள் யாரையும் ஆதரிக்கலைன்னு விஜய் கையை தூக்கிட்டாரு அப்படியே. இப்போ பாருங்க 5% ஓட்டு தான் கிடச்சிருக்கு. ஆமாம், விக்கிரவாண்டியில் ஒரிஜினலாக அவருக்கு ஒரு 4லேருந்து 5க்கு உள்ளால தான் அந்த சதவீதம் ஓட்டு இருக்கும். டவுன் ஆகிட்டு இப்போ வந்து விஜயனால் அது காப்பாற்றப்பட்டு 8% ஓட்டுங்கிற மாதிரி காணிக்கிறாங்க, வெளியே தெரியுது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு நிலைப்பாடு என்னன்னு நமக்கு தெரியாது, அது பிறகு தெரியும். அது என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவர், இல்லைனா வந்து ரிட்டையர்டான ஆளு, காமராஜர் காலத்தில் வாழ்ந்த இப்போ ஓய்வு பெற்று ஒரு 84 85 வயசில் இருக்க அத்தனை பேரும் அண்ணாமலையை மட்டும்தான் நம்புகிறாங்க. ஏன்னா அவங்க சாக போகிற வயசுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கும் புரியுது. நம்ம என்ன நேரத்தை பேசுகிறவர் சொல்கிறார், ஒரு 84 வயசு, அவர் சொல்கிறார், நான் என் காலத்துலேயாவது இந்த சாக்கடை அரசியலிருந்து வெளியே வந்து மறுபடியும் காமராஜர் மாதிரி ஒரு ஆட்சி வந்துருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். அண்ணாமலை மூலமாக ஏதாவது நடந்துடும். ஏன்னா அவர் ஒரு ஆள் மட்டும்தான் அந்த நம்பிக்கையை கொடுக்க முடியுது. இதுக்கு முன்னாடி பலர் முயற்சி பண்ணார், விஜயகாந்த் வந்து ஏதோ பண்ணார், அதுக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே வர முடியலை. இப்போ வேறு யாருமே கொடுக்க முடியலை. அப்போ இந்த 2 திராவிடிய அந்த மாடல் கட்சிகளை 2ஐயும் அப்படியே ஓரங்கட்டிட்டு புதுசாக ஒரு இது வரணும், அது காமராஜர் மாதிரி ஒரு தேசிய அரசியல் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து அண்ணாமலை கிட்ட தான் இப்போதைக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து வரும். அதில் கண்டிப்பாக அந்த அடுத்த கட்ட பாயிண்ட், அதாவது எண்மண் எண் மக்கள் 2.0 கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியை தான் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, குறிப்பாக சொல்லும்போது சொன்னீங்க இளைஞர்கள் அதிகமாக அண்ணாமலைக்காக தான் பாஜகவுக்கு வர்றாங்கன்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க டெல்லியில் பேசிகிட்டு இருக்கதாகவும், குறிப்பாக தமிழ்நாடு தலைவராக திரும்ப வர்றதுக்கு ஆசைப்படுறதாகவும் தகவல் வருது. இதே நேரத்தில் அண்ணாமலை அவர்களும் லண்டன் போகிறாரு அப்படின்னு தகவல் வருது. இல்லை, இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் சிங்க் ஆகுது எங்கேயோ போய். அப்படி இல்லை, முயற்சி பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரு லாபி பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் நம்ம யாரையும் இதுக்காக அப்படி சொல்லலை. அண்ணாமலை ஐபிஎஸ் வருவதால் லண்டனுக்கு போக மாட்டார், வாய்ப்பு ஒரு பாயிண்ட். ஆமாம், அவர் அது வந்து ஒரு செய்தி வெளியே வந்தது உண்மை. அவரை கூப்பிட்டது 12 பேர் தமிழ் இந்தியாவிலேருந்து 12 பேர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து செலக்ட் பண்ணது உண்மை. அது 100 நாள் இது பயிற்சின்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு 4 மாதம் 1 மாதம் அங்கே வரணும் இருக்கணுங்கிறது உண்மை. இதெல்லாம் உண்மை தான், இது எல்லாமே நடந்தது உண்மை தான். ஆனால் இவர் அதுக்கு தயாராகிட்டு இருக்காருன்னு தான் எல்லாமே சொன்னாங்க. நான் கூட அப்படி தான் நினச்சேன். செப்டம்பர் மாதம் முதல் வாரம் இல்லை 2வது வாரத்தில் அவர் கிளம்பிடுவாருங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வழியில் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. போகலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச தகவல் அவர் போகலை, அதுக்கு அந்த ப்ரோக்ராம் அவருடைய அந்த இது வந்து கேன்சல் தான், அதுக்கு போகலை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ பாஜக வந்து அகில இந்திய அளவிலே வந்து மாவட்ட நிர்வாகிகளை இப்போ தேர்வு பண்ணணும். ஒன்றிய லெவலிலேருந்து வரும், கீழேருந்தே வரும். அப்படி ஒரு தேர்தல் வந்து மாவட்ட தலைவர்கள் எல்லாம் புதுசாக எல்லாம் தேர்வு செய்து அது பிறகு மாநில நிர்வாகிகளை திருப்பி தேர்வு செய்வாங்க. மாநில தலைவர், மாநில பொதுச் செயலாளர், மாநில துணைத் தலைவர்கள் இவங்களெல்லாம் திருப்பி தேர்வு செய்வாங்க. இந்த மாநில தலைவர்கள் எல்லாம் தேர்வு செய்த பிறகு தான் வந்து தேசிய தலைவர் தேர்தல் நடக்கும். அப்போ ஜேபி நட்டா இப்போ இருக்கக்கூடிய, அதனால தான் அவர் இன்னமும் அவர் வந்து மத்திய அமைச்சரான பிறகும் அந்த தேசிய தலைவர் பதவியில் அவர் தான் இருக்கார். இன்னும் அதுக்கு இன்னொரு தற்காலிக தலைவர் அப்படிலாம் எதுவுமே நிரூபிக்க இந்த நியமனம் பண்ணாமல் வச்சுருக்கிறது காரணமே இந்த எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ இந்த எலெக்ஷன் எல்லாம் இது ஒரு 3 மாதம் வரைக்கும் இந்த ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் இவர் லண்டனில் இருந்தார்னா கண்டிப்பாக அங்கே வந்து, ஏன்னா மாவட்ட தலைவர்களெல்லாம் நீங்கள் புதுசாக போடணும். நிறைய பேர் இந்த எலெக்ஷன்லாம் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை.
இவருக்கு அதாவது திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய உழைப்பெல்லாம் வீணடிச்சு வச்சுருக்காங்க. நிறைய மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வந்து திமுகக்கே விலை போனதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. கட்சிக்கு வந்து செலவுக்கு கொடுத்த பணத்தெல்லாம் ஒழுங்காக செலவு பண்ணாமலாம் நிறைய இதெல்லாம் கோல்மால்லாம் பண்ணியிருக்காங்க, கையாடல் பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே அவருக்கு தெரியுது, எல்லாமே தெரியுது. இப்போ இதெல்லாம் பார்த்து யார் யாருக்கு எடுத்து நம்ம பொறுப்புகளை கொடுக்கறது, யாரை யாரை தவிர்க்கிறது, இதெல்லாம் செய்யணும்னா மாநில தலைவராக போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு லண்டனில் போய் படிக்க போயிட்டார் அப்படின்னா அது இங்கே செய்ய முடியாது. தற்காலிகமாக யாரையும் போடவே மாட்டாங்க சார். ஏன்னா அடுத்த தலைவர் அப்படி போடணும்னு நினச்சிங்கன்னா இவருக்கு பதவி முடிய போகுது, புதுசாக இன்னொரு ஆள் தலைவரை எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி தான் எடுக்கணும் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் ஆகி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்துல 8 மாதம் வந்து யாருமே கிடையாது. கேசவநாயகன்ஜி அவர் வந்து பொதுச் செயலாளர் தான். அவர் தலைவர் பதவி அவர் இல்லாத இடத்துல பொதுச் செயலாளர் தான், அமைப்பு பொதுச் செயலாளர் வேறு. அதனால பவர்ஃபுல் தான் அது. தலைவருக்கு அடுத்த இல்லை தலைவருக்கு நிகரான ஒரு பதவி தான் அது. அதனால் அவரே தான் எல்லா மாவட்ட தலைவர் அதெல்லாம் போட்டுட்டு இருந்தார் ஒழிய தற்காலிகமாக ஒரு தலைவர் எல்லாம் போடலை. அப்படிப்பட்ட போட மாட்டாங்க அவங்க. அப்படி ஒரு எமர்ஜென்சி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே தற்காலிக தலைவர் இருந்து ஒன்றும் செய்யவும் முடியாது. எனக்கு நல்லா தெரியும் அந்த கதை. அதனால 8 மாதம் வரைக்கும் அதில் இது 4 மாதம் தான் அப்படி சொன்னால் கூட. இன்னும் லண்டன்ல இருந்து இவ்வளோ பெரிய அட்வான்ஸில் இருக்கும். ஆனால் லண்டன்ல இருந்து ஒரு வீடியோ கால் மூலமாகவே எல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோ வசதி வாய்ப்புகள் இப்போ இருக்குது. ஆனாலும் கூட அவர் அதுக்கு அங்கே போகவும் இல்லை. இன்னொன்று இங்கே இன்னொரு தலைவரை போட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அண்ணாமலை வச்சு தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்குன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இது ஏன் அமித்ஷாவுக்கு மோடிக்கு நட்டாவுக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? மேலிடத்துக்கு தெரியாதா? அவரை உள்ளே கொண்டு வந்த BL சந்தோஷ் அவர்களுக்கு தெரியும். அவர் தான் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ். அவர் தான் அண்ணாமலையை இழுத்துட்டு பிஜேபியை கொண்டு சேர்த்ததே அவர் தான். அவருக்கு தெரியாத இதெல்லாம் அந்த கதையெல்லாம். அவர் கொண்டு வந்த நோக்கமே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வரணும்னு தான், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், பாஜகவை ஆளுங்கட்சியை ஆக்கணும் அப்படிங்கிறது தான், அவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு தான். ஆனால் இப்போ வந்து அவர் அண்ணாமலையுடைய கிராஃபில் அவர் இப்போ பிஎம் மெட்டீரியல் லெவலில் அவர் இருக்கார். பிரதமர் வேட்பாளருக்கே தகுதியான ஆட்களில் அண்ணாமலை ஐபிஎஸும் ஒரு ஆளாக இருக்கார் வருங்காலத்தில். அந்த அளவுக்கு பட்ட ஒரு ஆளை வந்து இப்போ திடீர்னு தமிழக பாஜகவிலேருந்து தூக்கிட்டு இன்னொரு ஆளை கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா எங்கே என்ன நடக்கும்? தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க போய் சந்திச்சாங்க அப்படின்னா அவங்க சந்திக்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது தண்ணியிலேருந்து ஒரு மீனை தூக்கி கரையில் போட்டால் உயிர் வாழமாக வாழாது. அதே கதை தான் பாஜகவில் மூத்த தலைவர்கள் போலரும். அதான் தமிழிசை சவுந்தரராஜனும் அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் அவங்க போவாங்க. அவங்களுக்கு ஏன்னா அவங்க 2 மாநில கவர்னர் இருந்தனால நிறைய மூத்த தலைவர்கள் எல்லாத்தையும் தெரியும். பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்தனால மோடி அமித்ஷாவிலேருந்து எல்லா மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் நேரடி கான்டாக்டில் இருக்காங்க. அதனால் போவாங்க. ஆனால் அவங்க முடிவு எடுக்கணும்ல. அண்ணாமலையை வந்து வளர்த்து வச்சிருக்காரு. இன்னொரு முக்கியமான பயணம் சொல்லுங்க தெரியுமா? கசப்பான உண்மை, மோடியை தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு மோசமான ஒரு வில்லனை சித்தரிக்க காரணமாக இருந்ததே தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க தானே. ஆமாம், அவங்க பீரியடில் தான் நடந்துச்சு. 2014 பாராளுமன்ற தேர்தல் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தார். அவர் வந்து வெற்றி பெற்று கன்னியாகுமரி தொகுதியில் வெற்றி பெற்று அதோட அமைச்சராக ஆயிட்டார். அமைச்சரான உடனே அந்த இடத்துல ஒரு அடுத்த யார் தலைவர்னு ஒரு போட்டி வருது. அதில் பலர் மோதினாங்க. கடைசியாக வந்து இந்த அம்மா வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் ஆனாங்க. அதுக்கு பிறகு தான் அண்ணா, அது வரைக்கும் மோடிக்கு இங்கே ஒரு நல்ல நேம் இருந்துச்சு. 2014 பாராளுமன்ற தேர்தலே இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த நல்ல பேர் அப்படியே காப்பாற்றப்பட்டு போயிட்டே இருந்துச்சு. மக்கள் மனசில் ஒரு நல்ல நேம் இடம் பிடிச்சு வச்சிருந்தார். அதுக்கு பிறகுதான் அதை உடைக்கிறதுக்கு இந்த வேலையை வந்து இந்த திமுக தரப்புல இருந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க பண்ணும்போது ஒவ்வொரு இதையும் அவங்க முன்னெடுக்கும் போது அதை உடைக்கணும்ல. அவங்க இதை மோடிக்கு எதிராக ஒரு இதை கட்டமைக்கிறாங்கிறத சுதாரிச்சு அதன அரசியல். ஆமாம், அதை நம்ம பண்ணவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் கண்டுக்கவே இல்லை. இவங்களுக்கு ஒரு ஆளை மட்டும் ப்ரொமோட் பண்ணிட்டு இவங்க மட்டும் நமக்கு செய்தி பேப்பர் பத்திரிகை எல்லாம் போட்டால் போதும், எல்லாம் பண்ணால் போதும்னு நினச்சாங்க. அதை மட்டும்தான் செய்தாங்க. இன்னும் நிறைய கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் திருப்பி அதுக்குள்ளே போக வேண்டாம். அதனால் அவங்க பீரியடில் தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது தான் தமிழகத்தில் திரு நரேந்திர மோடி அவர்களை வந்து வில்லனாக கட்டமைக்கப்பட்டது. அப்போ தான் அதை அவங்க உடைச்சிருக்கணும். அதை உடைக்கிறதுக்கு அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. அது பிறகு வந்து ஒரு டாக்டர் முருகன் இருக்கும்போதும் வந்து அது அப்படியே தான் தொடர்ந்தது. அது அவரால் ஒன்றும் பெருசாலாம் ஒரு பெரிய மாற்றத்தெல்லாம் அவர் ஒன்றும் கொண்டு வரல. வேல் யாத்திரைன்னு ஒன்று நடத்தி மக்கள் மத்தியில் ஒரு பிரபலப்படுத்தினார், 4 MLA உருவாக்குனாருங்கிறதெல்லாம் அவருடைய சாதனை தான். அதில் நம்ம குறை சொல்லலை. மோடிக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை வந்து உடைக்கிறதுக்கு அவர் பெருசாக ஒன்றுமே பண்ண முடியலை அவரால். அண்ணாமலை அதை செய்தார், உடைச்சிட்டார். அதை அந்த இடத்துல அவரை நம்ம சல்யூட் அடிக்கணும்ல, அவருக்கு ராயல் சல்யூட். அதனால் அவர் உடைச்சார். அதனால் அவர் தான் இப்போ வந்து அதை பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் தெரியும். அதனால் பாஜகவில் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு தலைவர் அடுத்து ஒரு 3 வருஷம் கொடுப்பாங்க. அது மாவட்ட தலைவராக இருந்தாலும் சரி, மாநில தலைவராக இருந்தாலும் சரி, தேசிய தலைவராக இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்து கண்டினியூ பண்ண முடியாது.
தனியாக ஒரு கட்சி தான் இருந்தாலும் அடுத்து இன்னொரு 3 வருஷம் 9 வருஷம் இது இப்போதைக்கு சட்டப்படி கிடையாது. 6 வருஷம் இருக்கலாம், அப்புறம் ஒரு 3 வருஷம் வேற யாரையும் வச்சு பழையபடி அவங்களே கொண்டு வைக்கலாம். அப்படி தான் இருக்குது. அதில் இங்கே இன்னொன்று அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவங்கள தான் வைப்பாங்க. அந்த தேர்தல் முடித்த பிறகு தான் வந்து பார்த்தோம். இப்போ வந்து முருகன் இருந்தார் அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் நெருங்கும்போது அவரை வந்து மாற்றலை, பழையபடி அவரே வச்சுட்டாங்க. ஏன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த இதை ஒரு 6 மாதம் அப்படி விட்டுருவாங்க. அவர் எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து அண்ணாமலை பழையபடி 3 வருஷம் கன்ஃபார்மாக அவர் தான் சார் தமிழகத்தில் அடுத்த 3 வருஷம் அவர் தான் இருக்க போகிறாரு. இந்த இடைக்கால தவிர யார் இதை ரொம்ப உசுப்பேற்றி கிளப்பி விட்டுருக்காங்கன்னா திமுககாரங்க. டேமேஜ் அவங்களுக்கு தானே. அண்ணாமலையினால பாதிப்பு யாருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக வந்து இன்னைக்கு 10% ஓட்டை இழந்து நிற்கின்றதுன்னா வரக்கூடிய சட்டமன்றத்தில் இன்னைக்கு என்ன தான் பணத்தை கொடுத்தாலும் அது என்ன ஆகுங்கிற பயம் இருக்க தானே செய்யும் அவங்களுக்கு. பயம் இருக்க தானே செய்யும். அதிமுக இன்னொரு பக்கம் எடப்பாடி நாசம் பண்ணியாச்சு, ஒரு பக்கம் போயாச்சு. அது அவர் அதை என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இந்த பக்கம் திமுகவுக்கும் அந்த பயம் உதறலாம் இருக்குது. ஆனால் பாஜக அணியில் நீங்கள் பாருங்கள், அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், இல்லை டாக்டர் ராமதாஸாக இருக்கட்டும், இல்லை சௌமியா அன்புமணியாக இருக்கட்டும், இல்லை ஜி.கே. மணியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அந்த அவங்களுடைய அந்த ஆலோசனை கூட்டம் மற்ற எல்லாம் பேசும்போது பாருங்கள், 2026 நம்ம வந்து தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சி தான் நடக்கும், கூட்டணி மந்திரி சபை தான் நடக்கும், இதை கோட் பண்ணி சொல்லிகிட்டே வருவாங்க. எதனாலன்னு நினைக்கிறீங்க? இவங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு அணி அமைக்கும் போதே முடிவு பண்ணிட்டாங்க. நாம வந்து இந்த இது வெறும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு மட்டும் இல்லை, அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் இந்த அணி அப்படியே தொடரணும். அதில் நமக்குள்ளால என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கிறத அப்படியே முடிவு பண்ணிட்டாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்றதுனால தான் இங்கே செல்வ பெருந்தகையிலேருந்து ஆரம்பித்து திமுகவிலையும் எங்களுக்கு மந்திரி பதவி தரணும்னு சொல்லி அங்கே கொடி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆரம்பிக்கிறாங்க. ஆர்எஸ் பாரதியை விட்டு இல்லை அதெல்லாம் செல்லாது, நாங்கள் வந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் ஊருக்கு தான் வந்து சமத்துவம் இதெல்லாம் பேசிட்டு கிடப்போம், உங்களுக்கெல்லாம் நாங்கள் தரமாட்டோம், நாங்கள் தனியாக எங்களுக்கு மெஜாரிட்டியாக கிடைக்காட்டாலும் நாங்கள் 2006 11 வரைக்கும் காங்கிரஸ் தயவில் மெஜாரிட்டியே இல்லாமல் ஒரு ஆட்சியை நடத்தின கட்சி தான் திமுக. அப்போ கூட நாங்கள் மந்திரி சபை கொடுக்கலன்னு இப்போ பெருமை பேசுகிறாங்கல்ல. அவங்கள அந்த பேச வச்சதுக்கு காரணம் வந்து இவங்களுடைய இந்த பேச்சு தான். அண்ணாமலையும் சொல்லுவார் 2026 கூட்டணி மந்திரி சபை தான் தமிழகத்தில் அமைய போகுது அப்படி சொல்லுகிறார். பல இடத்துல சொல்லிகிட்டே வராரு. அதை நோக்கி பயணப்படுறாங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.